யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவிச்சதுக்காக நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில அடைக்கப்பட்டிருந்த நிலையில இந்து மத கடவுளை இழிவுபடுத்தும் வகையில பாட்டு பாடியிருக்க இசைவாணிய தமிழக அரசு ஏன் கைது செய்யல அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நவம்பர் 3ஆம் தேதி சென்னையில இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஏற்ற வலியுறுத்தி நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல நடிகை கஸ்தூரி கலந்துகிட்டு பேசியிருந்தாங்க. அதுல தெலுங்கு மொழி பேசும் மக்கள் குறித்தும் தெலுங்கு பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியதா நடிகை கஸ்தூரி மேல நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த புகாரின் அடிப்படையில நடிகை கஸ்தூரி மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அவங்களை கைது செய்ய போலீசார் முயன்றப்போ அவங்க ஹைதராபாத் தலைமறைவாகிவிட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதை அடுத்து காவல்துறை கிட்ட தனிப்படை அமைத்து கஸ்தூரிய 17ஆம் தேதி கைது செய்ய உத்தரவிட்டாங்க. நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தி புழல் மகளிர் சிறையில அவங்கள அடைச்சாங்க. புழல் சிறையில அடைக்கப்பட்ட நடிகை கஸ்தூரிக்கு எழும்பூர் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுச்சு. நடிகை கஸ்தூரியோட பஞ்சாயத்து ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கும். இந்த நிலையில இணையவாசிகள் ஒரு புது பிரச்சனையை கிளறி விட்டுருக்காங்க. அதாவது ரஞ்சித் நடத்துற நீலம் பண்பாட்டு மையத்துல நடத்தப்பட்ட ஒரு விழாவுல இந்து மத கடவுளை இழிவுபடுத்தும் வகையில பாடகி இசைவாணி பாடி இருக்கிறதா இணையத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோல பாடகி இசைவாணி ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா அப்படின்னு பாடி இருக்கிறதாவும் இது தமிழ் இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்துற வகையில இருக்கிறதாவும் சிலர் சொல்றாங்க. இசைவாணிய பத்தி சொல்லணும்னா கானா பாட்டு என்பதே ஆண்கள் மட்டும்தான் பாட வேண்டிய பாடல்னு பலரும் நினைச்சிட்டு இருந்த நிலையில பெண்களாலையும் கானா பாடலை பாட முடியும் அப்படின்னு நிரூபிச்சவங்க தான் இசைவாணி. வட சென்னை மக்களுடைய வாழ்க்கை முறை, கல்யாணம், காரியம், இறுதி ஊர்வலம்னு பொது இடங்கள்ல பல பேர் முன்னிலையில உணர்வுகளை வெளிப்படுத்த பாடப்படுறதா இந்த கானா பாடலா இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பெண்ணா பல ஆண்கள் முன்னிலையில கானா பாடல் பாடுறது ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுக்கும் ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்தினர் கொடுத்த அசைக்க முடியாத அந்த ஊக்கம் காரணமா தெரு கானாவுல தொடங்கி திரைத்துறையில கானா பாடுற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க இசைவாணி. இது மட்டும் இல்லாம தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு இருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிற வாய்ப்பையும் பெற்றிருக்காங்க. வட சென்னையில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒலிக்கப்பட்ட இவங்களுடைய குரல் தலித் மக்களுடைய விடுதலைக்காகவும் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துகளையும் இன்னும் அதிகமாவே ஒலிக்க ஆரம்பிச்சுச்சு. இதன் மூலமா ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய வலி வேதனைகளையும் அவங்க முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளையும் பாடல் வடிவுல வெளிப்படுத்தும் தி கேஸ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற இசைக்குழுவுல பாடுறதுக்கான வாய்ப்பையும் பெற்றாங்க இசைவாணி. அப்பவும் 2018ஆம் ஆண்டுல மாட்டிறைச்சி உண்ணும் தலித் மக்கள் மீதான கொலைவெறி தாக்குதல் குறித்து அந்த இசைக்குழு பாடிய பாடல் ஒண்ணு சர்ச்சையில சிக்குச்சு. அதை தொடர்ந்து இப்போ அந்த இசைக்குழுவுல இருந்து இசைவாணி பாடிய ஐயம் சாரி ஐயப்பா பாடலும் சர்ச்சையில சிக்கி இருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள்ள பெண்களை அனுமதிக்க கோரி பல்வேறு போராட்டங்கள் இந்தியாவுல நடந்துகிட்டேதான் இருக்கு. உச்ச நீதிமன்றமும் அதற்கு அனுமதி அளிச்சிருந்த நிலையில கோவில் நிர்வாகம் அதற்கு அனுமதி தராம பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. சபரிமலைக்கு பெண்கள் போக கூடாதுன்னு சொல்ற அந்த கூற்றுக்கு பின்னாடி பல்வேறு முக்கிய காரணங்கள் இருக்கிறதாவும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அதை எதிர்த்து ஐயம் சாரி ஐயப்பா கோவிலுக்கு வந்தா தப்பாப்பா என்ற பாடலை இசைவாணி பாடியிருக்காங்க. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சதுக்காக நடிகை கஸ்தூரிய கைது செய்த தமிழக அரசு இசைவாணிய கைது செய்யுமா அப்படின்னும் கஸ்தூரிக்கு ஒரு நியாயம் இசைவாணிக்கு ஒரு நியாயமா, அட உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு தங்களோட கருத்துக்களை இணையத்துல பலரும் பதிவிட்டுட்டே இருக்காங்க. ஒரு வழியா கஸ்தூரியோட பஞ்சாயத்து முடிவுக்கு வந்த நிலையில ஒரு புது பிரச்சனையை இணையவாசிகள் கிளறி விட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. ஆனா தமிழகத்துல தனி மனிதருடைய கருத்து சுதந்திரம் கேள்விக்குறி ஆகுதோ அப்படின்ற கேள்வியை தான் இந்த சம்பவங்கள் நமக்கு தொடர்ச்சியா எழுப்பிட்டே இருக்கு. இதே மாதிரி மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.